இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த சோகத்துல இருந்து அவன் இன்னும் வீழ முடியாம இருக்கான். அதனால அவன் வந்து ஐடியா சொல்லுவான்னு எதிர்பார்க்கறது வேஸ்ட். ஓ மை காட், அவர் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் நடந்திருக்கா? நான் அதை புரிஞ்சுக்காம அவரை தப்பா நினைச்சிட்டேன். தான் காதலிச்ச பொண்ணு இறந்த பிறகும் அவளையே நினைச்சுக்கிட்டு வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ராஜா இஸ் ரியலி கிரேட். சவாலுக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சேனா உண்மையிலேயே காதலிக்க போறேன், அவரையே கைப்பிடிக்க போறேன். வீணா கனவு காணாதடி, அது உன்னால முடியாது. முடிச்சு காட்டுற பாரு சேலஞ்ச். எங்கடா கோட்டீஸ்வரன் இன்னும் காணோம்? அவ ஒரு கதை இருக்காண்டா. அப்படியா? எனக்கு தெரியாதேடா. அந்த கதையில காதல் கோட்டையும் அவ்வை சண்மையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிலுக்காக ஒரு காமெடி ட்ராக் பண்ணிருக்காண்டா. அது சூப்பரா இருக்குதாண்டா. எனக்கு அது என்னன்னு சொல்லுடா. சொல்றது கொஞ்சம் புரியுமா கேளுங்கடா. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒரு குடும்ப பொண்ணு இழக்க கூடாது எழுந்துட்டு வந்து நிக்கிறியே, என்ன அறியாம நடந்துருச்சு. என்ன மாதிரியாவது நடந்துருச்சு? 18 வருஷமா கட்டி காத்தத 10 நிமிஷத்துல தொலைச்சு வந்து நிக்கிற. செஞ்சது தப்புதான்ப்பா. என்ன தப்புதாப்பா? காசு பணம் போல வந்துரும். ஆனா இது கருத்தா விடப்பா. ஏதோ சின்ன புள்ள தவறு நடந்து போச்சு. ஏன் பொண்டாட்டியோட தான் கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்னா. சரிதான் போடின்னு தாலி ஒண்ணு கட்டி வாழ்க்கை நடத்தலையா, புள்ள ஒட்டி பத்துக்கலையா? இதெல்லாம் நாட்டுல சர்வ சாதாரணம் நடக்கிற விஷயம்ப்பா, சகஜம். ஐயோ கருமம். என்ன சொல்ற? அத பத்தி தான். அத பத்தினா உறுதியோட போயிடும் ஐயா. இது குடும்பத்துக்கு எல்லாம் பாதிப்பு. ஆமா, நீ என்ன சொல்ற? ரேஷன் கார்டை தொலைச்சு வந்து நிக்கிற. ஆமா ஐயா. ஐயோ ஐயோ, இது தெரியாம 25 வருஷமா நான் கட்டி காத்த என் குடும்ப ரகசியத்தை உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டையா, உளறிட்டேன். சார் போஸ்ட் யாருக்கு? எங்களுக்கா? ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. பார்சலா? பார்சல்னு உன்ன பறந்துட்டாங்க. அதானே. பார்சல் எனக்கா? உங்க பேர் தானே அருணாசலம்? ஆமா. அப்போ உங்களுக்கு தான். ஏமா பார்சல் அனுப்புற அளவுக்கு யாருமே எனக்கு தெரியாத. யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரும் எதிரிங்க இல்லப்பா, தைரியமா பார்க்கலாம் வாங்க. வெயிட்மா. அப்பா, சந்திரன் எம்ஏ அனுப்பிச்சிருக்காருப்பா. நம்ம பரம்பரையிலேயே காலேஜுக்கு போனவன் எவனுமே கிடையாதுமா. இது யாருன்னு எனக்கு புரியலையேம்மா. உள்ள என்னதான் இருக்குன்னு பாருங்களேப்பா. பிரிச்சு பார்த்தா தலை இருக்குமோ கை இருக்குமோ பயமா இருக்குமா. ஐயோ, பிரிச்சுதான் பாருங்களேன். பிரிக்க சொல்றியா? முருகா, நீ கொண்டுதா சக்கரை. அடே மண்ணெண்ண, அரிசி. ஐ அப்பா, ரேஷன் கார்டுப்பா. நான் தொலைச்ச அதே ரேஷன் கார்டு. அப்படியா? ஆமாப்பா. ரேஷன் கார்டு அடமானம் வைக்கிற இந்த காலத்துல ரேஷன் கார்டை பொருளோட அமைச்சிருக்கான்னா அவன் தெய்வமா? ஆமாப்பா. அப்பா, ஏதோ லெட்டர் கூட இருக்குப்பா. சந்திரன் எம்ஏவா. ரொம்ப படிச்ச உங்களுக்கு என்னன்னு படிமா. அன்புள்ள அல்லிக்கு சந்திரன் எம்ஏ எழுதுவது நலம் நலமறிய அவா. எவா? ஆவல்பா. அடே பெரிய கவிங்க போல இருக்கு. மேல படிமா. சரிப்பா. ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதனாலதான் ரோட்ல கிடந்த இந்த ரேஷன் கார்டை போஸ்ட்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த மாசம் ரேஷனை இன்னைக்கு வாங்கலன்னா அது வீணா போயிருக்கும். அதனாலதான் நானே ரேஷனை வாங்கி போஸ்ட்ல அனுப்பிச்சேன். இனிமேலாவது வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. இப்படிக்கு சந்திரன் எம்ஏ எம்ஏ படிச்சனால்தான் இவ்வளவு அறிவோட எழுதியிருக்காரு. சந்திரன் அல்லி, அல்லி சந்திரன். பொருத்தமா இருக்குல்ல? என்னமா சொல்ற? இல்லப்பா, அவர் பேரையும் என் பேரையும் சொல்லி பாத்துக்கிட்டேன். அப்படியா? அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றி சொல்லி ஒரு லெட்டர் போடு. சரிப்பா. சார் போஸ்ட். போஸ்டா என் வாழ்க்கையிலே வந்தது இல்ல. யார்? எனக்கா? ஆமா சார். அப்ப நான் பெரிய ஆயிட்டேன். யார் அனுப்பிச்சிருப்பா? ஓ, ரேஷன் கார்டு அனுப்பிச்சோமே அந்த இல்லையா? அன்புள்ள திருடனுக்கு. அன்புள்ள திருடனா? ரேஷன் வாங்கி அனுப்பிச்சதே தப்பு. நான் திருடன்னு சொன்னது என் இதயத்தை நீங்க திருடினதுக்காக தான். என்னை கவிதை எழுத தூண்டிய கதாநாயகனும் நீங்கள் தான். அந்த கவிதையிலே தவறு இருந்தா காரணமும் நீங்க தான். என் நெத்தியில ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் போட்டும் நீங்க தான். என் சங்கு கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பாசிமணியும் நீங்க தான். பாத்ரூம்ல யூஸ் பண்ற சோப்பு நீங்க தான். அது தீந்துட்டா நான் யூஸ் பண்ற ஷாம்பு பாக்கெட்டும் நீங்க தான். என் பெட்ரூம்ல விரித்திருக்கும் பெட்ஷீட்டும் நீங்க தான். பெட்டுக்கு அடியில் இருந்து கடிக்கும் மூட்டை பூச்சியும் நீங்க தான். நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், எல்லாமே நீங்க தான்.
உங்கள் பதில் கடிதத்தை எதிர்பார்த்திருக்கும் ஆ, உங்கள் பதிவிரதை அல்லி. ஆ. பின் குறிப்பு: பின் குறிப்பு எழுதிருக்காளா? என்ன எழுதிருக்கா? உங்களை காண என் உள்ளம் துடிக்கிறது. ஆ, காண வேண்டாம் என்று காதல் கோட்டை தடுக்கிறது. ஆ. கடிதத்தில் ஆரம்பித்த நம் காதல் கல்யாணம் முடிந்து முதல் இரவில் சந்திக்கும் வரை பார்க்காமல் காதலிப்போம். ஆ. அவசரப்பட்டு ஓடி வந்து விடாதீர்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க. அன்புடன் அல்லி. ஆஹா. ஐயோ, பார்க்காம காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாளே. இந்த நேரத்துல பேனாவும் இல்ல, பேப்பரும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? சரி, போஸ்ட் ஆஃபீஸ்ல எதுக்கு வாங்கி எழுதுவோம். ரஜினி மாதிரி இருப்பாரா, இல்ல கமல் மாதிரி இருப்பாரா, ஒருவேளை அப்பாஸ் மாதிரி இருப்பாரோ? ம், ம், பார்க்கலாம். ரோஜா மாதிரி இருப்பாளா? கஜோல் மாதிரி இருப்பாளா? ம்ஹும். இது மாதிரி ஆஹா. தப்பு மாதிரி இருப்பாளா? ம்ஹும். ஆ, சிம்ரான் மாதிரி? ம்ஹும். இதுக்கெல்லாம் மேல யாழு ரொம்ப நல்லா இருப்பா. அண்ணா உங்களுக்கு போஸ்ட். வாங்க போஸ்ட்மேன் தம்பி, சௌக்கியமா? என்னைக்கு உங்களுக்கு பார்சல் வந்து கொடுத்தானோ அன்னையில இருந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்து என் சவிக்கமே போச்சு. இன்னைக்கு என் இருந்தா வந்திருக்கா? எம்ஐட்ட இருந்து இல்ல, பிஏ கிட்ட இருந்து. என்னது பிஏவா? ஆமா, உன் பொண்ணுக்கு இல்ல, உனக்கு தான். படிச்சுக்க. உயர் திரு மாமா அவர்களுக்கு. என்னது எடுத்த உடனே மாமா ஆகிட்டான்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க செல்ல மக அல்லி கோயில் திருவிழால ராட்டினத்துல சுத்தும் போது பார்த்தேன். அதுல இருந்து என் மனசு உங்க மகளையே சுத்திட்டு இருக்கு. அவங்க ராட்டினத்துல இருந்து இறங்கி போனாங்களே தவிர என் மனசுல உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. என் பேர் சூர்யா. அப்பா அமெரிக்கால இருக்காரு, அம்மா துபாயில இருக்காங்க, தம்பி தாய்லாந்துல இருக்கான், அண்ணா ஐரோப்பால இருக்கான். என்னது கண்டத்து கண்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே அவங்க கழுத்துல தான் 3 முடிச்சு போடணும் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கேன். எங்க முதலாளியமோ கோடீஸ்வரி. அவங்க சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் வாழ்ந்தா உங்க பொண்ணு கூட தான் வாழ்வேன். தயவு செய்து இந்த போட்டோ உங்க பொண்ணு கிட்ட காட்டி சம்மதம்னு ஒரு கார்டு போட்டீங்கன்னா உடனே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். இல்ல இல்ல, தாம்பூலத்தை சேர்த்துக்கலாம். உங்கள் பதில் கிடைத்த எதிர்பார்க்கும் சூர்யா சூர்யா சூர்யா. என்னது கோர்ட்டு குமாஸ்தா மாதிரி சூர்யா சூர்யான்னு 3 தடவை எழுதியிருக்கான். இருக்கட்டும், அந்த ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், உன் பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது சுக்கிரதாச சூட்கேஸை திறக்கும், இந்த உலகத்தையே சுத்தி வருவேன்னு அப்பவே சொன்னான். இந்த உலகத்தை சுத்துற பாக்கியம் இந்த போஸ்ட் கார்டுல வரும்னு எதிர்பார்க்கல. சரி பாப்போம். அல்லி அல்லி வந்துட்டேன்பா. என்னப்பா? ஆமா, ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாருமா. ஏன்பா இத்தனை நாள் மெட்ராஸ் சைடுல இருந்தாரு? விளையாடாதம்மா. பின்ன என்னப்பா, கண்ணை திறந்துட்டாரு காது திறந்துட்டாருன்னு விஷயத்துக்கு வாங்க. உனக்கு முகூர்த்த நாள் வந்துருச்சுமா. அதான் எப்போ போஸ்ட்ல வந்துருச்சு. இப்பதான் போஸ்ட்ல வந்துச்சு. இந்த பையனோட போட்டோ பாரு. எந்த பையனோட போட்டோவையும் நான் பாக்குற மாதிரி இல்லப்பா. அம்மா, இந்த பையன் பிஏ படிச்சிருக்கான், ரொம்ப அழகா இருக்கான், பெரிய கோடீஸ்வரன். எம்ஏ படிச்சவரு என் இதயத்துல இருக்காருப்பா. மனசால ரொம்ப நாளா அவர் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. யாருமா அவரு? அதான்ப்பா மண்ணெண்ணெய் சக்கரை. ஓ, ரேஷன் கார்டு அனுப்பிச்ச அந்த பையனா? ஆமாப்பா. அவன் தான் நீ நேர்ல பாக்கலையம்மா. பார்க்காமலே காதலிக்கிறது தான்ப்பா எங்களோட கொள்கையே. என்ன கொள்கையோ? தாய் இல்லாத பொண்ணுன்னு பாயெல்லாம் படுத்து வளர்த்தேன், என்ன நோயாளி ஆக்கிடாதம்மா. உங்களை நான் நோயாளி ஆக்க மாட்டேன்ப்பா. சந்திரன் எம்ஏவுக்கு மாமனார் ஆக்க போறேன். ஆமாப்பா, அந்த சந்திரன் தான் என் மனசுல பௌர்ணமியா வளர்ந்துட்டாரு. நான் சூரியனுக்கு மாமனார் வேணா, அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற நாட்டுல போய் ஒவ்வொரு மாசம் தங்கி இருந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்த்துட்டு வந்துருவேம்மா. நீங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை சுத்தல விட முடியாதுப்பா. அப்ப இந்த சூரியனும் வேண்டாம், நட்சத்திரமும் வேண்டாம், எனக்கு சந்திரன் தான் வேணும். சரிம்மா, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது இதை மேலும் வளர விடக்கூடாது. போஸ்ட்மேன் வேற நடந்து நடந்து இழைச்சு போயிட்டான். அவன் சாவுக்கு நாம காரணமா இருக்க கூடாது. நேர்ல சந்திரனை பார்த்து பேசி முடிச்சிடுறேன். இருந்தாலும் அவரை ஒரு முறை நேர்ல பாத்துருமா. இல்லப்பா, கல்யாணம் அன்னைக்கும் திருமரவுல தான் தாலி கட்டிட்டு முதலிரவு அன்னைக்கு தான் அவங்க திருமுகத்தை நேர்ல பார்க்க போறேன்ப்பா. ஓஹோ. ஐயோ, என்னது? அடே, நீ யாரு? நீ யாரு? எப்படி உள்ள வந்த? நான் தான் சந்திரன். இல்ல, உன்னை பார்த்தா சந்திர மாதிரி இல்ல, அமாவாசை மாதிரி இருக்க. அம்மாவாசை என் பிறந்த டேட்டு. அந்த பார்சல்ல ரேஷன் கார்டு அனுப்பிச்சனே, அந்த சந்திரன் எம்ஏ நான் தான். இல்ல, உன்னை பார்த்தா எம்ஏ படிச்சவ மாதிரி தெரியல, எரும மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் எம்ஏ படிக்கலதான். எங்க அப்பா பேர் மாரியப்ப. ஒரு புதுமையா இருக்கட்டும் தான் என் பேருக்கு பின்னாடி எம்ஏ போட்டுக்கிட்டேன். அட பாவி, இதுலயே என்ன ஏமாத்திட்டியா? போயிடு, இங்க இருந்து போயிடு. நான் உன் கூட வாழ மாட்டேன். இங்க இருந்து போயிடு. போறதா? உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், எல்லா கனவன் புள்ளா நாள் புருஷன். இந்த மாதிரி பழமொழி சொல்லி எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளு. இல்ல, நான் உன் கூட வாழ மாட்டேன். இங்க இருந்து போயிடு. அப்பா, அல்லி. அப்பா. என்னம்மா? இவர் யாருப்பா? இவர்தாம்மா நீ கடிதம் மூலமா காதலிச்சியே அந்த சந்திரன். இல்லப்பா, அவர் பால் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். இப்படி கடுங்காப்பியா வந்து நிக்கிறாரப்பா.
அதுக்கு தாமா சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னே மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துருன்னு, முதல்வர் அன்னைக்கு தான் அவரை பாப்பேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஒரு தார் டின்னுக்குள்ள போய் எடுத்துட்டியாமா. என்னையா தாரட்டு தரடுன்னு என் வாழ்க்கை வழி சொல்லியா? நீ வாழவே வேண்டாம். இந்த நீ கட்டின தாலி எடுத்து ஓடிடு. தாலி கழட்டாதம்மா, நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு மிஸ் ஆயிரு போகுது. நானே போறேன். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? டேய், காதல் கோட்டையில அஜித்தும் தேவியானியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இதுல செந்தில் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடறாங்களேடா. டேய், வீட்ல இருந்து வெளியே வந்தாருல்ல? ஆமா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து நிக்கிறாருல்ல? ஆமா. பார்த்தாருல்ல? ஆமா. அவசரமா மாறிட்டாரு. அப்படியா? அதுக்கப்புறம் என்னது? யாரோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கறி மூட்டையை போட்டு போயிருக்காங்க. பொண்ணு. ஹலோ மேடம், டீச்சர், டாக்டர், ஆயா. ஆயா என்ன பார்த்தா என்ன ஆயா மாதிரியா தெரியுது? உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு புரியலைங்க. பொண்ணுன்னே கூப்பிடுங்க. சரி பொண்ணு, சரி பொண்ணு. ஏன் இங்க படுத்திருக்கீங்க? யார் நீங்க? ஏன் அழுறீங்க? அழாதீங்க, அழாதீங்க பொண்ணு, அழாத பொண்ணு, அழாத. கும்பிடுங்க, அழுதா என் மனசு தாங்காதுமா. என் பேரு அழகிங்க. அழகியா? எங்க அப்பா தான் வச்சாரு. அப்படியா? பிறந்ததுக்கு முன்னாடி வச்சாரா பின்னாடி வச்சாரா? நான் பிறந்த உடனே என் அழக பார்த்து வச்சாரு. பேச கேட்டேன் நான். என்னது? இல்லம்மா, உங்க ஊர் எந்த ஊர்னு கேட்டேன். என் ஊரு 6999 பண்ணேன். என்னம்மா ஊரை கேட்ட நம்பரை சொல்ற? என் ஊர் தாங்க 6999 தான் பண்ணேன். அது எங்க இருக்கு? 7000 பண்ணைக்கு முன்னாடி இருக்குங்க. இதுக்கு மேல பேசினா ஊர் கூட்டிடும். வா உள்ள. என்ன தொடாதீங்க. என்ன தொட வேண்டியது துபாய் கிணத்துல தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். வா உள்ள போய் பேசுவோம். நான் வர்றேன். அதுக்கால வச்சு வாமா. காலை எடுத்து வைக்கிறேன்.